சாப்டரோட ஸ்டார்ட்டிங்ல நம்ம ஹீரோவும் இவ பேர் வந்து பேக் லீ லாங். இவ த லீடர் ஆஃப் த ஹீரோயிக் ஸ்டீல் அலையன்ஸ். அதுக்கப்புறம் இது எந்த மாதிரியான அதீத ஆற்றல்னே தெரியல. நான் சும்மா அவ முன்னாடி நின்னுட்டு தான் இருக்கேன். ஆனா அதை என்னால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஒருவேளை இதுதான் அபீஸ் ஸ்டேஜ் அடைஞ்சவங்களோட பவரா? அதுக்கப்புறம் இந்த மார்ஷல் வேர்ல்டுல மொத்தம் 10 ஸ்ட்ராங்கஸ்டான வெப்பன்ஸ் இருக்கு. அதுல 2 பேக் லீ லாங் தான் உருவாக்கினான். என்னோட வேற ஒரு ஃபியூச்சர்ல பிளட் செட்டுக்கு எதிராக போர்லாம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கப்போ இவ சாகிறதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் ஒரு 5 வெப்பன்ஸை இவ உருவாக்கினான். ஆனா என்னவோ ஏதோன்னு தெரியல. அந்த புதுசா உருவாக்குன வெப்பன்ஸ் எல்லாம் எனிமி கிட்ட மாட்டிக்கிச்சு. அது இன்னும் ஒரு மோசமான சிச்சுவேஷனை தான் கிரியேட் பண்ணிச்சு. அதனால தான் என்னவா இருந்தாலும் சரி, காட் மதர் வந்து என் சைடு நிக்கிற மாதிரி நான் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோவை மனசுல நினைச்சிட்டு வெளியே, உங்களை நான் எப்படி சொல்லி கூப்பிடுறது அலையன்ஸ் லீடர் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட இவங்களும், உனக்கு எப்படி சொல்லி கூப்பிட தோணுதோ அப்படி கூப்பிடு அரகண்ட் சைல்டு. ஆனா நீ என்ன அலையன்ஸ் லீடர்னு கூப்பிடுறத பார்த்தா என்னோட உண்மையான அடையாளம் உனக்கு தெரியும் போல இருக்கு. சரி, நீ ஆர்டரா இல்ல கேயாஸா, எந்த பக்கத்துல இருந்து வந்திருக்க? ஹீரோவும் அது ரெண்டுமே இல்ல. அதுக்கு அவங்களும், அப்படின்னா ஒருவேளை நீ டிமானிக் சைடை சேர்ந்தவனா? ஹீரோ அதுவும் இல்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்களும், இந்த மார்ஷல் வேர்ல்டுல இருக்க 3 பிரிவுலயும் நீ சேரலன்னு சொல்றத என்னால சுத்தமா நம்ப முடியலையே. நீ ஜோக் பண்ணிட்டு இருக்கிறத முதல்ல நிறுத்து. அதுக்கு ஹீரோவும், உண்மையாவே நான் எந்த தரப்பையும் சேர்ந்தவன் இல்ல. நான் சூஸ் பண்ண பாதையில நான் நடந்து போயிட்டு இருக்கேன். யாரோட பாதையையும் நான் பின்பற்றல. பேக் லீ லாங்கும், இது சுவாரஸ்யமா தான் இருக்கு. என்ன காரணத்துக்காக நீ என்னை தேடி வந்த? ஒருவேளை உனக்கு ஸ்வாட் தேவைப்படுதா? ஹீரோவும், கரெக்ட். அலையன்ஸ் லீடர், நீங்க உருவாக்கின ஸ்வாட்ஸ் எனக்கு தேவை. பேக் லீ லாங்கும், மார்க்கெட்ல எவ்வளோ ஸ்வாட்ஸ் குவிஞ்சு கிடக்குமே, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் ரிட்டையரான ஓல்டு லேடி கிட்ட ஸ்வாட் தேடி வந்திருக்க? ஹீரோவும், அதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது. எனக்கு தேவையானது நீங்க இந்த உலகத்துக்கு ரிவீல் பண்ண 2 ஸ்வாட்ஸ். ஒன்னு த டிமானிக் ஸ்வாட் ஆஃப் த பிளாக் ரிவர், அதுக்கப்புறம் த டிவைன் ஸ்வாட் ஆஃப் த கேதரிங் கிளவுட்ஸ். இந்த 2 ஸ்வாட்ஸும் எனக்கு தேவை. பேக் லீ லாங்கும், வயசு ஆக ஆக மனுஷங்களெல்லாம் எடை போட கத்துப்பேன்னு நினைச்சேன். ஆனா அவனும் மற்ற மனுஷங்களை போல தான் இருக்கான். நீ போரை தொடங்க போறியா? ஹீரோவும், ஆமா, அதுதான் என்னோட நோக்கம். பேக் லீ லாங்கும், யாருக்கு எதிரா? ஹீரோவும், அவனுங்களே பிளட் செட்டுன்னு சொல்லிப்பானுங்க. அவனுங்க ஏற்கனவே இந்த நாட்டோட பாதையை கைப்பற்றிட்டானுங்க. அவனுங்களோட நோக்கம் என்னன்னா இந்த உலகத்தையே அழிக்கிறது தான். அது மட்டும் இல்லாம உங்களோட மகனையும் அவரோட குடும்பத்தையும் பலியாக்கின குற்றவாளிகள் வந்து அவனுங்க தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சி அந்த இடத்துல தூக்கி, யூ பாஸ்டர்ட், உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காம் டவுன் காட் மதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க கிட்ட ஒரு ஸ்க்ரோலை கொடுக்குறான். அந்த ஸ்க்ரோலை வாங்கிட்டு நம்ம ஹீரோ விட்டுட்டு அந்த ஸ்க்ரோலை பிரிச்சு பார்க்குறாங்க. அதை பார்த்து அவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இது இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறாங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஷாக்காக தான் ஆவாங்க. ஏன்னா அவங்க மகனையும் அவரோட குடும்பத்தையும் கொன்னது வந்து பிளட் செட்டு தான் அப்படின்றதுக்கான ஆதாரம் அதில் இருக்கு. அது என்ன ஆதாரம்னா, அந்த பிளட் செட் நான் இங்கே பண்ண எல்லா கொடூர செயல்களையும் இவனுங்க வந்து எழுதி வச்சிருந்தானுங்க. அந்த எழுதி வச்சிருந்த ஸ்க்ரோல் தான் இது. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் என்னோட மகனையும் அவனோட ஃபேமிலியும் பற்றி கண்டுபிடிச்ச எல்லாமே இந்த சான்றிதழ், இந்த எவிடன்ஸ் கூட ஒத்து போகுது. இது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும், இதில் பொய்க்கான ஒரு ட்ரேசஸ் கூட இல்லையே, அப்படி இருக்கும்போது எப்படி உண்மையாலும் இருக்கும்? அப்போ பேக் லீ லாங்கும், அந்த பிளட் செட்டோட பேர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும், என்னோட அப்பாவையும் என்னோட தம்பியையும் அவனுங்க தான் கொண்டானுங்க. என்னோட தம்பி ஒளிச்சு வச்சிருந்த லெட்டர் மூலியமா இதுக்கு பின்னாடிலாம் யோம் சியோக் சியோன் தான் இருக்கான்றதை நான் கண்டுபிடிச்சேன். அவனுங்க எல்லாரையும் முடிச்சு கட்டின அப்புறமா கோலன் குரூப்போட பேஸ்மெண்ட்ல இருந்து நான் இந்த தகவலை எடுத்தேன். கடந்த காலத்துல என்னோட மகனும் அவனோட குடும்பமும் எப்படி இறந்தாங்க அப்படின்றதுக்கான காரணத்தை நான் வெறித்தனமா தேடிட்டு இருந்தேன். ஆனா இப்போ இந்த தெளிவான எவிடன்ஸ் எல்லாம் இருக்க டாக்குமெண்ட்டை பார்த்த அப்புறம் தான் என்னோட மனசே இப்போ கொஞ்சம் நிம்மதியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஹீரோவும், நான் அப்பாவிகளை கொல்ல ஒன்றும் ஸ்வாட கேட்கல. நான் ஸ்வாட கேட்கறதுக்கான காரணம் எனக்கு நெருக்கமா இருக்கவங்களை பாதுகாக்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் காட் மதர், உங்களோட ஸ்வாட்ஸ் என்கிட்ட இருந்தா நம்மள மாதிரி யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களும் பின்னாடி திரும்பி நடந்து போயிட்டு அவங்களோட சோஃபாவில் இருக்க சிகரெட் எடுத்து வாயில வச்சு ஊதிட்டு அதுக்கப்புறம் ஒன்று கேட்குறாங்க நம்ம ஹீரோ கிட்ட. போன வீடியோவில் நான் வந்து நம்ம ஹீரோ கீழே தான் ஒட்டுமொத்த ஜேஜியாங்குமே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீயும் ஜேஜியாங் மாகாணத்தை பாதி தான் கைப்பற்றிருக்க, ஆனால் அவனுங்களோ இந்த நாட்டையே பாதி கைப்பற்றிட்டானுங்க. அவனுங்கள உங்களால் தோக்கடிக்க முடியும்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா? திரும்பவும் நான் ஒரு வாட்டி உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இந்த சாப்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜேஜி
ஜியாங்க நம்ம ஹீரோ பாதி தான் கைப்பற்றியிருக்கான்னு சொல்லியிருக்கானுங்க. அதுவே போன சாப்டர்ல ஒட்டுமொத்த ஜியாங்குமே யூஜின் ஒண்ணுது தான்டா அப்படின்ற அளவுக்கு பில்டப் பண்ணானுங்களே. இதுல எது உண்மைன்னு சத்தியமா தெரியலண்ணே. ஆனா நான் உண்மைதாங்கண்ணே சொல்றேன். அதனால யாரும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. இருக்கிறத சொல்லிட்டு போயிடுவேன் நானு. ஹீரோவும் இப்ப இருக்க ஸ்டேஜ்ல அது அவ்வளவு ஈஸி இல்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்களும் நான் நினைச்ச மாதிரி தான் நீயும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அதனாலதான் நான் உன்னை யோசிச்சுட்டு இருக்கேன். என்னன்னா இந்த நாட்டோட பாதிய நான் எனக்கு சொந்தமாக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதாவது இந்த நாட்டோட பாதிய ஏற்கனவே பிளட் செட் வந்து கைப்பத்திட்டாங்க. மிச்சம் இருக்கிறத நம்ம ஹீரோ கைப்பற்றணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான். நெக்ஸ்ட் சாப்டரோட ஸ்டார்ட்டிங்ல நம்ம ஹீரோவோட வண்டியில வாங்சாம் தூங்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவும் வண்டிக்குள்ள உட்காந்துன்னு ஏதோ ஒன்று தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கான். என்னன்னா கையில ஒரு ஃப்ளூட்டை வச்சுக்கிட்டு இது வந்து ஒரு சாதாரண ஃப்ளூட் இல்ல. த ஹீரோயிக் ஸ்டீல் அலையன்ஸோட த டார்க் டிவைன் ஹவுக். காய்ஸ் ஏற்கனவே பேக்ரவுண்ட் வந்து கன்றாவியா இருக்கும். இப்ப வேற மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதனால இன்னும் கொஞ்சம் கன்றாவியா இருக்க போகுது. அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. அப்ப அந்த தாத்தா என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணணும்னா எங்களை தொடர்பு கொள்ளணும்னா இந்த ஃப்ளூட்டை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்ப நம்ம ஹீரோவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த தாத்தாவும் காட் மதர் வந்து யோசிச்சு முடிவெடுக்க டைம் ஆகும். அதனால நாங்க உங்களை திரும்பவும் மறைமுகமா சந்திப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் புரிஞ்சிச்சு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் போகும்போது பேக்லியில அங்க ஓடி வந்து வெயிட் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க கூட அந்த இம்மார்டல் வேர்ல்டு பீயிங்ஸை சந்திச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறான். அதை பார்த்து அவங்களும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு மனசுக்குள்ள இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு வெளியே இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னல அதை மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வண்டிக்குள்ளே உட்காந்துட்டு அதே தான் யோசிச்சுட்டு இருக்கான். இம்மார்டல் வேர்ல்டா அவங்க ஏதோ ஒன்று என்கிட்ட சொன்னாங்க. அது என்னன்னு எனக்கு சரியா புரியல. எனக்கு தெரிஞ்சு பேக்லிலாங் கண்டிப்பா இம்மார்டல் வேர்ல்டு பீயிங்ஸை சந்திச்சிருக்கணும். ஒருவேளை நான் பால்ராக் கூட சண்டை போடும்போது எனக்கு பவர் அந்த மிஸ்டீரியஸ் பீயிங்க்கும் பேக்லிலாங் சொன்ன விஷயத்துக்கும் சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அதுக்கப்புறம் இல்ல எதுவும் தெளிவா தெரியல. நான் கண்டுபிடிக்க வேண்டிய பல விஷயங்கள் இன்னும் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும்போது வாங்சாமும் கண்ணு மூச்சிடுறான். அதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆக்கிட்டு என்ன நீ கண்ணு மூச்சிட்டியா நான் தெரியாம தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாய் விட்டுட்டே சொல்றான். அதுக்கப்புறம் சரி நம்ம இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் நீ தூங்கிட்டு இருந்த நேரத்துல நம்ம பிரேக் அண்ட் கிளான் கிட்டவே வந்துட்டோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் வாங்சாமும் எப்படியோ ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டோம். நான் இதுக்காக தான் ஆவலா காத்துக்கிட்டு இருந்தேன். ஹீரோவும் எதுக்காக ஆவலா காத்துக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். அதுக்கு வாங்சாமும் இன்னும் நீங்க மறந்துட்டீங்களா இன்னைக்கு தான் நம்மளோட பிரேக் அண்ட் கிளான் ஜெயிச்சதுக்காக விருந்து நடத்துற நாள் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு நம்ம ஹீரோவும் ரைட் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் அந்த பேங்க்வுட்ல நான் அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் எங்களை ஏன் இன்னும் நீங்க உள்ள அனுமதிக்க மாட்டீங்க என்ன நீங்க பாகுபாடு பாக்குறீங்களா ஆமா அவன் சொல்றது சரிதான். அதுக்கு அங்க இருக்க கார்டும் நான் உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றது இன்விடேஷன் இல்லாதவங்கள உள்ள அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அங்க இருக்கவங்களாம் இன்விடேஷனா எங்க மெர்ச்சன்ட் குரூப்புக்கெல்லாம் இன்விடேஷன் வராம இருக்கவே முடியாது. ஒழுங்கா வழி விட்டு நகரு எங்களை உள்ள அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் கத்திட்டு இருக்காங்க. அதுக்கு கார்டும் ஐயோ நீங்க இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த காவலாளி சொல்றாரு. அதை பார்த்த நம்ம ஹீரோவும் அந்த இடியட்ஸ் எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு வாங்சாமும் அவங்க எல்லாம் இன்வைட் பண்ணப்படாத மெர்ச்சன்ட் குரூப்ஸ். சரி அவங்களாம் ஏன் இங்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களாம் நம்ம ஹீரோவை திரும்பி பாக்குறாங்க. அப்ப அங்க இருந்த காவலாளியும் கிளான் லீடர் நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கப்புறம் அங்க இருந்தவங்களாம் ஓ இவர் தான் கிளான் லீடரா கிளான் லீடர் ஓ மை கிளான் லீடர் ப்ளீஸ் எங்களை உள்ள அலோவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவனுக்கு கெஞ்ச ஆரம்பிச்சிடறானுங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோவும் இந்த நாசமா போன பாஸ்டர்ட்ஸ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே டென்ஷன் ஆகுறான். அதுக்கப்புறம் இவனுங்க என்ன சொல்றாங்கன்னா நமக்குள்ள இருந்த அந்த பழைய உறவை நீங்க மறந்திருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நாங்களாம் நினைக்கிறோம். ஏன்னா அந்த அவங்கரா கிளான் பாஸ்டர்ஸ்லாம் எங்களெல்லாம் மிரட்டினாங்க. அதனால நாங்க பிரேக் அண்ட் கிளானை விட்டு விலக வேண்டியதா போயிடுச்சு. ஏன்னா எங்களுக்கு எந்த வழியுமே இல்ல. அதனால தான் நாங்க அப்படி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் என்ன நினைக்கிறான்னா ஒரு முறை துரோகம் பண்ணுவானுங்க திரும்பவும் அதை தான் பண்ணுவானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு சரி வாங்க சாம் நம்ம போலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். அதுக்கப்புறம் அங்க இருக்கவங்களாம் கிளான் லீடர் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நாங்க சொல்றதை கேளுங்க கிளான் லீடர் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹீரோட கிளானோட என்ட்ரன்ஸை காமிக்கிறாங்க. என்ட்ரன்ஸ்குள்ள இருந்து உள்ள போகும்போது ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே நிறைய பேர் குடிச்சுக்கிட்டும் சாப்பிட்டுட்டும் இருக்காங்க. அப்போ 2 பேர் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா குய் இப்படிதான் நான் அந்த ஹவாங்கரா கிளான் பாஸ்டர்ஸை தோக்கடிச்சேன். பெருமை பேசுறத முதல்ல நிறுத்து. அவங்கெல்லாம் கோலன் குரூப் பாஸ்டர்ஸை விட ரொம்ப ஓவர்லாம் இல்லை. சரி யார் ஜெயிச்சா என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளோட பிரேக் அண்ட் கிளான் ஜெயிச்சிச்சு அதான முக்கியம். ஆமா அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்டி குடிப்போம். இது நம்மளோட பிரேக் அண்ட்
கிளானுக்காக சியர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட யாரோ வந்து கமான் கிளான் லீடர் அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னா நம்பர் 2 தான். தனியா இருந்தா எப்பயுமே தனிமையா தான் இருப்பீங்க. அதனால நான் உங்களுக்கு ஒரு கிளாஸ் ஊத்துறேன். நல்லா குடிங்க. அதுக்கப்புறம் நம்பர் 1 டான் ஹரின்னும் நீங்க நினைச்சத சாதிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோவும் என்ன நீ நான் தோத்துருன்னு நினைச்சிட்டு இருந்தியா? அதை கேட்டு டான் ஹரினால ஒன்றும் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் நம்பர் 2வும் அட ஆமா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். கிளான் லீடர் நீங்க தானே அந்த யோம் அழிச்சிங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் சிரிக்கிறான். அதை பார்த்து அவனும் நான் அதை என்னோட கிளான் லீடர் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் டான் ஹரி இன்னும் கிளான் லீடர் கோலோன் குரூப் லீடர் அழிக்கப்பட்டதுக்கு அப்புறமா இது எல்லாமே முடிஞ்சிச்சா? விசித்திரமா இருக்கு. எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி தெரிஞ்சாலும் இப்போதான் ஏதோ ஒரு பெரிய ஆபத்து நம்மளை நெருங்கி வர மாதிரி நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மொத்த மார்ஷல் வேல்டு ஃபுல்லா விஷ விதைகள் வந்து பரவி இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு டான் ஹரின்னு சொல்றாங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் என்ன நினைக்கிறானா இப்போ பிளட் செட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கிறது இவங்க கிட்ட சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோன்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் வெளியில நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. என்ன குழப்பம் வந்தாலும் அதை பாத்துக்கிறது தான் என்னோட வேலை. நீங்க முதல்ல முரீம் யூனியனுக்கு போயிட்டு உங்களுக்கான ரிவார்டை முதல்ல வாங்குங்க அப்படின்னு சொல்றான். அப்போ என்னவோ ஒரு சத்தம் கேக்குது. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் அங்க இருக்கவங்களாம் அது அது என்ன அந்த சத்தம் வந்து என்ட்ரன்ஸ்ல இருந்து தான் வருது. அந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் யாரு? ஏய் பாஸ்டர்ஸ் நீங்களாம் யாரு? ஒழுங்கா உங்களை ரிவீல் பண்ணுங்க. அங்க வந்தவனும் பாவிகள் ஜூக் கன் அதுக்கப்புறம் டான் ஹாரின் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட நம்ம ஹீரோவும் ஓ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கப்புறம் அவனும் இந்த நொடியே வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதோட இந்த சாப்டர் முடியுது. அதனால இந்த வீடியோ முடியுது. கைஸ் இந்த மான்வால மிஸ்டேக்ன்றது இருக்கு அப்படின்னா உன் மேல இல்லையாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா என் மேலேயும் தான் இருக்கு. அதனால நான் கொஞ்சம் நல்லா எந்த தப்பும் இல்லாம எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். அதுக்கப்புறம் ஒரு சில ப்ரோஸ் வந்து 2-3 வீடியோ போடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. நான் என்ன போட மாட்டேன் என்ன சொல்றேன். என்னன்னா என்னால ஒரு வீடியோ போடுறதுக்கே நாக்கு தள்ளுது. என் நிலைமை அப்படிதான் ஓகேங்களா? அதனால ஒரு வீடியோ போடுறதே கஷ்டம். அதனால இதை அப்படியே விட்டுருங்க. நான் முடிஞ்சா போடுறேங்க. போட முடியாதெல்லாம் அப்படியே சொல்லிடக்கூடாது. போடுறேன். பார்க்கலாம் அது எப்போ போடலான்னு சொல்லிட்டு ஓகேங்களா? இப்போதைக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. பபாய்.